கைஸ் வெல்கம் டு தி செல்வன் சோனி. பிப்ரவரி 6 தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு நிறைவாக போற்றி. இன்றைக்கி தான் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுற தெரியுதான்னு தெரியல உங்களுக்காக. நம்ம பழுத்தூக்கும் குண்டு நாலு 5 6 ரொம்ப நாள் கழிச்சு ஹெவி ஒர்க் அவுட்டு. அப்பா ஓவர் ஒர்க் அவுட்டு. சின்சியராக சொல்லலாம். டோன்ட் ஆக்ட் ஃபுல். இப்போ ஒர்க் அவுட் பண்ணதாங்க இப்படி வச்சு. இன்றைக்கி தான் ஊரில் வந்ததில் ஹையஸ்ட் சப்பட்டி ஸ்டீக்கு. எல்லா நாளும் 50 அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்தது லேட்டு தான். ஆல்மோஸ்ட் 9 மணி ஆக போகுது. பட் 105 கிட்ட பண்ணியாச்சு. அதனால் ஹாப்பி. அப்படி பண்ணால் ரிலாக்ஸாக இருக்குது. நோ ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகிடுது. இல்லைன்னா அதை நினைப்போம் இதை நினைப்போம், இது இப்படி பண்ணியிருக்கலாமோ அதை அப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு. சில டைம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி வச்சு நிதானமாக யோசித்தா தான் கரெக்டாக வரும். அதனால் நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா செல்வன் ஷோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது என்னன்னு தெரில, ஒரு சப்ஸ்கிரைபராக கூடுறீங்க, நன்றி. நான் வந்து இது ப்ரொஃபஷ்னலாக பண்ணல, என்னோடய ஸ்டாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக தான் பண்ணுறேன். அதனால் என்னால் எடிட் பண்ணி போடுறதுக்கு இதுக்கெலாம் நம்ம அதர் டியூட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் அது நமக்கான ஃபீல்டு இல்லை. இது ஒரு சைடு ஜாப்பு, ஒரு டைம் பாஸ், மக்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி, அவ்வளோதான். இது வந்து மெயின் ஃப்யூச்சராக வேணான்னு தோணிடுச்சு. பட் ஆனால் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கான்டாக்ட்லேயே இருக்கணும், பேசணும். அதனால தான். ஓகே, பிளாஸ்ட் நீ ஃபுல் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பேசுகிறது, டைம் முடிய போகுது. பெருசாக ஏதாச்சும் பண்ணணும். ஓகே, பாய்.